ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திஷ் வேர்ல்ட். காலையிலேயே தோட்டத்துக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா பாவக்காய்லாம் 2 நாள்லேயே அவ்வளோ பெருசாகிடுச்சு. அது இந்த மழை பெய்யறதுக்கு அதுக்கும் கார்டன் ரொம்ப சூப்பராக அழகாக க்ரீனிஷாக இருக்குது. மனதுக்கு அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. பார்த்த உடனே அவ்வளோ எனர்ஜியாக இருந்ததா. அதோட இன்னைக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நித்திஷ்டி அவங்க அப்பா தான் இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு மூமெண்ட்ஸ் நடக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததா, சரி எனக்கும் இந்த குளிர் தாங்காமல் ரொம்ப பெயின் அதிகமாகிடுச்சு உடம்பெல்லாம். சரி அப்பாவும் பொண்ணும் வேலையில் இறங்கிட்டாங்க. நாங்கள் செய்கிறோம் இன்றைக்கி டிஃபன் சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்த ஃபுல் சப்பாத்தி பூரிக்குள்ள மாவையும் நம்ம செல்லக்குட்டி தான் பிசைஞ்சிட்ருக்கா. இந்த கையில் பிசு பிசுன்னு ஒட்டும், குழன்னு இருக்குன்ட்டு இது நாள் வரைக்கும் அவள் தொடவே மாட்டா. இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக மாவு பிசைஞ்சின்ட்ருக்கா. இதில் என்ன அதிசயம்னா, அவளுக்கு அந்த பூரி பிடிக்கும். சப்பாத்தி எப்பயுமே ரெகுலராக நாங்கள் சப்பாத்தி தான் செய்கிறது. இன்றைக்கி பூரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பூரி மாவு பிசைஞ்சிட்ருக்கா. பூரி மாவு வந்து டைட்டாக பிசையணும், அதை தான் இப்போ அவள் செஞ்சிகிட்ருக்கா. அவங்க அப்பா வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் சென்னா மசாலா செய்கிறாரு. அதுக்கு என்னடா இவ்வளோ எண்ணெய்ன்னு பார்க்காதீங்க. அவர் எப்பயும் போனார்னா எண்ணெயை குடமாக கொட்டி சமையலை முடிச்சுட்டு 2 நாளில் எண்ணெயை காலி பண்ணிட்டு வந்துடுவார். அவருடைய பழக்கம் அப்படி. ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் பொதுவாக வந்து மசாலாவெல்லாம் அந்த எண்ணெயிலே தான் ஃப்ரை பண்ணுவாங்க. நம்ம சும்மா தாளிக்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மசாலா ஃபுல்லுமே அதில் தான் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் எண்ணெய் போடணுமோ அதை போட்டு செய்வாங்க. அதே மெத்தட் தான் இவரும் செய்வார். ஆனால் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். என்றைக்காவது ஒரு நாளாக பரவாயில்ல. ஆனால் எப்பயுமே நம்ம அந்த மாதிரி எண்ணெய் கொட்டிலாம் செஞ்சு சாப்பிட்டா என்ன ஆகுறது ஹெல்த்து. நான் இப்போ தான் டயட்னு கொஞ்சம் கொஞ்சமாக கஞ்சி குடிச்சா அப்படி இப்படின்னு பசங்களை வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டுருக்கேன். இவர் உள்ளே புந்து இந்த மாதிரி எதையாவது கல்யாணம் பண்ணி விட்டு போயிடுவார். அதே மாதிரி கிச்சனையும் ஒரு 4 வழியாக்கி விட்ருவார். இதை எடுத்து அங்கே போடுவார், அதை எடுத்து இங்கே போடுவார். ஐயோ அப்பா, இவர் சமைச்சிட்டு அண்ணாண்ட போனார்னா நமக்கு அப்பாடான்றவங்க எப்படா அதை போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவருக்கு அந்த உருளைக்கிழங்குலன்னா எதையுமே சமைக்க மாட்டார். எது கூட வேணாலும் உருளைக்கிழங்கு தான். வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு, சோயாபீன் உருளைக்கிழங்கு. அப்பா சரியான உருளைக்கிழங்கு சாமியாராக பைத்தியமாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. அவ்வளோ ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும் எனக்கு. எது கூட பார்த்தாலும் அதுதான் போடுவார். போட்டால் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவார். அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த வளர்ந்த விதம் அப்படி. அவங்கள சொல்லியும் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம கல்ச்சர் வேறு, அவங்க கல்ச்சர் வேறையா. அதனால் வந்து சாப்பாட்டில் எங்களால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே முடியாது. சவுத் இந்தியன் ஃபுட்டெல்லாம் நான் சூப்பராக பண்ணிவிடுவேன். நார்த் இந்தியன் ஃபுட்டெல்லாம் அவர் செஞ்சுருவார். என்றைக்காவது தான் செய்வார். வேலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தார்னா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதுவும் இந்த மாதிரி தான் செய்வார். ஏதாவது மசாலா ஐட்டம்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் போட்டு. ஆனால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டாக்கா நம்ம மறுபடியும் எப்படா அதை சாப்பிட்ணுங்கிற மாதிரி வெயிட் பண்ண வச்சுருவார். அந்த மாதிரி டேஸ்டியாக இருக்கும். அந்த மழைக்கும் சன்னா மசாலா, அந்த சோலை பட்டூரா, அந்த பூரி வந்து செம்ம சாஃப்டாக சூப்பராக பண்ணுவார். எனக்கெல்லாம் அந்த எனக்கு பூரி வந்து சரியாக போட்டு எடுக்க தெரியாது. அவர் நல்லா அழகாக உப்பி அழகாக நல்லா வரும், செவந்து நல்லா. அது ஒரு டெக்னிக்காக செய்வார், எனக்கு தெரியாது. அதை தான் இன்றைக்கி 2 பேர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கல்யாணம் பொண்ணு பார்க்க வந்திருந்தப்போ ஒரு சின்ன இது ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, இவருக்கு சமைக்க தெரியுமான்னு தான் கேட்டேன். அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது செல்ஃபாக தான் சமையல் பண்ணி, இப்போ என் பையன் சமையல் பண்ணி சாப்பிட்ற மாதிரி அவரும் சமையல் பண்ணி சாப்பிட்டு தான் வேலை பார்த்துருக்காரு. ஆனால் அது கேட்டது எவ்வளோ தப்புன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா இந்த மாதிரி சமையல் தெரிஞ்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுங்க. நம்ம நினைக்கிறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக இருக்குன்னு. ஆனால் அதில் ஒரு தப்பு என்ன தெரியுமா, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். அந்த சமையல் உள்ள நுணுக்கங்கள் தெரியறதுனால நம்மளுக்கு ஒரு நாள் உப்பு கூட பண்ணாலும் சரி, காரம் கம்மியாக இருந்து கூட போச்சு, அந்த மாதிரி தப்பெல்லாம் கண்டுபிடிச்சி நம்மளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது நல்லா இல்லை, அது நல்லா இருக்குது, அப்படி இப்படின்னு. இதே சமையல் தெரியாத ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கங்களேன், நம்ம கொடுக்குறது தான் வந்து அவங்களுக்கு 5 ஸ்டார் மெனு மாதிரி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு வந்து எந்த ஒரு குறையும் நம்ம காதுக்கு வராது. ஆனால் இந்த மாதிரி சமையல் தெரிஞ்சவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. நம்ம அதை பெருமையாக நினைக்கவும் கூடாது. நம்ம பண்ணுற முதல் தப்பே சமைக்க தெரிஞ்சவங்களை கல்யாணம் பண்ணுறதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தப்பை நானும் பண்ணிட்டேன். சில நேரங்கள் அது உதவும் நமக்கு உடம்பு முடியாதப்போ வந்து அழகாக ஹெல்ப் பண்ணுவார். ரொம்ப சூப்பராக சமையல் பண்ணி கொடுப்பாரு. இதில் என்ன தெரியுமா, காய்ச்சல் சளி இருமல் படுத்திருக்கும் போது அந்த சப்பாத்தியும் கூட்டு தான் பண்ணி தருவார். நமக்கு ஒரு ரசம், பூண்டு ரசம் வச்சு
ஒரு நார்த்தங்காய் ஒரு தொட்டு சாப்பிட்டா, ஒரு தொகையில் வச்சு சாப்பிட்டா தேவலம் போல் இருக்கும். ஆனால் அது நமக்கு கிடைக்காது. அப்போ வரும் பாருங்க ஆத்திரம். வெறும் சாத்தை வச்சு கஞ்சி தண்ணியை போட்டு வெறும் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஊறுகாய் தொட்டு சாப்பிடுவேன். அப்போ கூட இதை தாங்க பண்ணுவார் உண்மையிலே. ஒரு 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 வைரஸ் ஃபீவர் வந்து நான் கடந்த ஹாஸ்பிட்டலில் மனசார சப்பாத்தி இந்த கூட்டு செஞ்சு கொடுத்தாரு. என்னங்க இது அப்படின்னா, நான் சாப்பிடு சரியாக போயிடும் அப்படிங்கிறாரு. இதே நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒன்றா பார்த்து 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 எல்லாம் செய்வோம். காய்ச்சல் போகிற வரைக்கும் நம்மளை படுத்தி எடுத்துருவாங்க. ஆனால் அவங்க வந்து நம்மளை இந்த அளவுக்கு தான் பார்த்துக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஒரு வழியாக மாவெல்லாம் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டா செல்லக்குட்டி வச்சுட்டு இப்போ கொத்தமல்லி நறுக்கிறா பாருங்க. இவங்க அப்பா கூட இவ தான் செட் ஆவா. அப்பாவுக்கும் பொண்ணுக்கு தான் இவங்க கரெக்டாக இருக்கும். பிரியா வந்துட்டானா ஐயோ அப்பாவுக்கும் பொண்ணுங்க யுத்தமே நடக்கும் சமயக்கட்டில். அதனால் வந்து நான் அவளை நீ போகாதம்மா, நீ வீடியோ எடு, அப்பாவும் பொண்ணு செய்யட்டும் அப்படின்ட்டேன். ஏன்னா இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படி இப்படின்னு அப்பா பயங்கர யுத்தம் நடக்கும். ஆனால் எது எப்படியோ நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எப்படா நம்ம கைக்கு சாப்பாடு வரும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுலேயும் இன்னொரு இது என்ன தெரியுமா, 8 மணிக்கு உள்ளே போனான்னா 10 மணிக்கு தான் வெளில வருவார். அந்த ஒரு பூரியை செஞ்சு கூட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வர. அதுக்கு மேலே கூட ஆனாலும் ஆகும். அதனால் நமக்கு காலையில் சாப்பாடு வேணால் விடிய காலையில் 5 மணிக்கு சொன்னால் தான் ஒரு 8 மணிக்காவது கிடைக்கும் நமக்கு. அது என்ன தான் பண்ணுவார்னே தெரியாது. தடவி 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 ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு வழியாக கூட்டு ரெடி ஆயிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்குது, பார்க்கவே சாப்பிட்ணும் போல தோணும். அந்த மாதிரி செய்வார். என்னையும் அந்த மாதிரி தான் செய்ய சொல்லுவார் எனக்கு. ஆனால் இந்த சனா மசாலா நார்த் இந்தியன் ஃபுட்டெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் செய்ய தெரியும். சவுத் இந்தியன் ஃபுட்டெல்லாம் சூப்பராக பண்ணிவிடுவேன். அதை ரசித்து ஊற்றி பார்க்குறா பாருங்க. அதனால் இந்த நார்த் இந்தியன் ஃபுட்டு அப்புறம் நிறையா செய்வார், விதவிதமாக செய்வார் இதுலேயே கூட்டெல்லாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நமக்கு சாப்பிட. அது மாதிரி கச்சோடி இதெல்லாம் நிறையா பண்ணிகிட்ருப்பார். ஆனால் டைம் இல்லாதனால நான் செஞ்சு தர மாட்டார். என்றைக்காவது ஒரு நாள் தான். அவர் அந்த மாவு பேசுகிற ஸ்டைலில் பாருங்கள். இதெல்லாம் எங்கள் மாமியாருடைய பழக்கம். அவ்வளோ சூப்பராக ரொட்டி செய்வாங்க. ரொட்டினா சப்பாத்தி, எண்ணெய் தடவாமல் செய்கிற அந்த ட்ரை ரொட்டி அவ்வளோ சூப்பராக செஞ்சுருவாங்க. ஒரே ஷேப்பில் மெத்து மெத்துன்னு அப்படியே சாஃப்டாக அப்படியே செஞ்சு அடுக்கி வச்சுருவாங்க. ஒரு ஹாட் பாக்ஸ் நிறையா எண்ணெயே துளி கூட இருக்காது அதில். அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறுநாள் பிச்சு பார்த்தா கூட அந்த சாஃப்டாக இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். அதே கைப்பக்குவத்தோடு இவர் பண்ணுவார். அதாவது அந்த பரம்பரையாக வரும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி போல இருக்குது இவருக்கு. அவங்க அம்மா கைப்பக்குவம் இவருக்கு. அதே மாதிரி என் பையன் வந்து சூப்பராக வந்து சமையல் பண்ணுவான் சவுத் இந்தியன் ஃபுட்டெல்லாம். இந்த விதைகள்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் போட தான் வந்து மண் கிடையாது, உரம் கிடையாது, கொக்கோ பீட்டு வாங்கலை. அதனால் அப்படியே வச்சுருக்கேன். இந்த மழையில் போட்டால் சூப்பராக வந்துடும். அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் போய் வாங்கிட்டு வரணும் நாகர்கோவில் போயிட்டு. அதுக்குள்ளே நம்ம தலைவர், எங்கள் தலைவர் வந்து சூப்பராக பூரி போடுறாரு பாருங்க. அது என்ன தான் மேஜிக்காக தெரியல, அப்படியே உப்பிக்கிட்டு வரும். அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, அதெல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடும்போது தான் எனக்கு நம்ம லக்கி தான் அப்படிங்கிற மாதிரி தோணும் எனக்கு. சுட சுட அந்த மழைக்கும் அதுக்கும் கொண்டு வந்து கோயிலில் கொடுத்தா எப்படி இருக்கும், அவ்வளோ ஒரு ஜாலி. நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எப்படா பூரி வரும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு மேலே செல்லக்குட்டி, ஏன்னா அவங்க தானே ப்ரிப்ரேஷன் பண்ணாங்க, மாவெல்லாம் பிசைஞ்சு அவளும் ரெடியாக இருக்கா. சுட சுட எப்படா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாசலில் வந்து 2 நாளாக அந்த மழை தூரிண்டே தான் இருக்க தவிர ஹெவியாக மழை கிடையாது. அந்த நசன்னு ஒரு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. இந்த பாலக்கீரையாவது 2 தூவி உள்ளன்னு பார்க்குறேன். ஏன்னா எல்லா பாட்லேயுமே செடி வச்சுட்டேன், எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இதை எங்கே வைக்கிறதுன்னு தெரில. சரி நிக்கி தான் சொன்ன, அம்மா நம்ம தோட்டம் அந்த பழைய வீட்டில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. பார்ப்போம், ஒன்று அங்கே போயிட்டு தான் வைக்கணும். ஏன்னா அங்கே வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு அங்கே போக முடியாது. நம்மளுடைய பூரியும் சன்னா மசாலாவும் ரெடி பார்த்தீங்களா. அதுக்கேற்ற சலாட், ஆனியன், அந்த மிளகா எல்லாம் அப்படி தான் அப்படியே சுட சுட கொடுத்தா ஆஹா, இதை விட என்னங்க சொர்க்கம் இருக்குது. அப்புறம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம் நாங்கள். அந்த கூட்டோட ஸ்மெல், அதில் வந்து அந்த கசூரி மேத்தி போடுவாங்க, அதுதான் அதனுடைய ஹைலைட்டு. அந்த ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். அப்படி சுட சுட எடுத்து அப்படி சாப்பிட்டா ஆஹா சொர்க்கமே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் என்ன, ஒரு 2 சாப்பிட்லாம் அவ்வளோதான். அந்த ஹெவியாக இருக்கும் மசாலா,
அப்புறம் இந்த பூரி எல்லாம் பெருசு பெருசாக தான் போடுவார். அதனால் 2 சாப்பிட்டாலே போதும். செம்ம சூப்பராக இருக்கும். அது அந்த வெங்காயத்து கூட செஞ்சு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எம்மியாக இருந்தது. அப்புறம் அந்த நாங்கள் பேசிகிட்டே சாப்பிட்டுட்டே அந்த ஜாலியாக பார்த்தீங்கன்னா மழை சில்லுன்னு வந்து விட்டுட்டு அந்த கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ 2 நாளாக அந்த திருநெல்வேலி மாவட்டமே அப்படியே குளிர்ந்துன்னு கிடக்கு. அவ்வளோ ஒரு எப்படி இருக்குன்னா அந்த ஊட்டி கொடைக்கானல் போன மாதிரி ஒரு ஃபீல். அதனால் டெரஸ் கார்டனில் உட்காந்துக்கிட்டு சுட சுட பூரி குருமாவோட சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு பொழுது இவ்வளோ ஜாலியாக எங்களுக்கு போயிட்டு இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.